கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். போன வாரம் ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். அந்த வசனத்தை நாம் இன்னைக்கு இன்னும் முடிக்கலை. ரொம்ப அற்புதமான ஒரு செயல்முறை என்றே சொல்லலாம். எந்த அளவுக்கு ஆதி திருச்சபையினர் நடந்து கொண்டார்கள், எந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்தது, அவருடைய பழக்கம் இருந்தது என்பதை இந்த ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். போதும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அதாவது ஒருவரோடு உள்ள ஒருவர் அந்த உறவு, அந்த ஐக்கியத்தில், அப்பம் பிட்குதலிலும், இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று இருந்தது. அன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்து தன்னுடைய சரீரம் தன்னுடைய இரத்தத்தை ஒரு அடையாளப்படுத்தி கொடுத்ததான ஒரு மிக முக்கியமான ஒன்று. அது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ஆதி திருச்சபையினர் அதை எடுத்து கொண்டதை அதை அனுசரித்து பார்க்கும்பொழுது அவ்வளோ மிக முக்கியமாக இருக்கிறது. பிறகு என்ன, ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதலாவது அப்போஸ்தலர் உபதேசம். போன வாரம் நிறைய பார்த்து, அப்போஸ்தலர் உபதேசம் என்பது ஏதோ அப்போஸ்தலர் புதிதாக ஒரு உபதேசத்தை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு போதித்தார்கள் என்றல்ல, இயேசு அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ முதலாவது அதை அவர்கள் கடைப்பிடித்தார்கள். எந்த அளவுக்கு கடைப்பிடித்தார்களோ அதை போதித்தார்கள். கடைப்பிடிக்காமல் போதிப்பது என்பது அது அவ்வளோ எஃபெக்டாக இருக்காது, மனிதர்களுக்கு போய் சேராது. இயேசு அழகாக ஒரு இடத்துல சொன்னார்ல, உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். முதலாவது ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய செயல்கள், அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல இருக்கணும். நம்முடைய செயல்கள் அது வரணும், நம்முடைய கிரியைகள் அது இருக்கணும், நம்முடைய பேச்சில் அது இருக்கணும், ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையில் அது இருக்கணும். அப்படி கடைப்பிடித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்வோம் என்றால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாய் வல்லமையில்தான் இருக்கும் அந்த வார்த்தைகள். இல்லை என்றால் நாம் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீங்கள் அதை கடைப்பிடியுங்க. கடைப்பிடித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாவற்றையும் அவர் சொல்லுதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட முடியுமா? வாய்ப்பில்லை. எந்த அளவுக்கு நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நமக்குள்ளே இருக்கு பாருங்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் வாழ்வோம் என்றால் கூடுமான வரைக்கும் அவருக்கு பிரியமாய் வாழுவோம், அவர் விரும்புகிறதை செய்வோம். அவருடைய சித்தம் என்ன? அவர் என்ன போதித்தாரோ அதெல்லாம் அவருடைய சித்தம்தான், அதுதான் அவருடைய விருப்பம். பூமியிலே நாம் நலமாய் வாழ வேண்டும் என்று அவருடைய விருப்பம். வாழ்வதற்காக தான் அவர் நமக்கு போதனை கொடுத்திருக்கார், அதுதான் வார்த்தைகளை கொடுத்திருக்கார். அதற்காக தான் 12 சீஷர்களை ஆண்டவர் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அதுதான் முதல் சபை. நாம் என்ன நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு 3000 சபையில் சேர்க்கப்பட்டால் என்று ஒன்று அன்னைக்கு தான் சபை ஆரம்பித்ததில்லை. இயேசு கிறிஸ்து என்னைக்கு பூமியில ஊழியத்தை ஆரம்பித்து நான் தனக்கென்று ஒரு 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினாரோ முதல் சபை உருவாயிடுச்சாங்க. அங்கே அவருக்கு ஆண்டவர் போதித்தார். தனிப்பட்ட விதத்தில் சீஷர்களுக்கு ஆண்டவர் போதித்து இருக்கிறார். ஜனங்களோடு வரும்பொழுது போதித்து இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் சீஷர்களோடு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் சீஷர்களோடு வனாந்திரமான இடத்துக்கு போயிருக்கிறார். ஏன் வனாந்திரமான இடத்துக்கு போனார்? போதித்து இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்து நடைமுறை போதனை கொடுத்திருக்கிறார். நடைமுறை போதனை, பிராக்டிக்கலான போதனைகளை கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு போதித்தார்கள். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா ஏதோ அவங்க ஏதோ தனியாக போதிச்சாங்கல்ல, தன்னிச்சை போதிப்பது அப்போஸ்தலருடைய உபதேசம் அல்ல. என்ன கற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவராக இயேசுவிடத்தில் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதை போதித்தார்கள். அந்த போதனையை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? தங்களுடைய நேரத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கேட்கும்படி தங்கள் நேரத்தை கொடுத்து இருக்கிறார்கள்.
உட்கார்ந்து அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு தங்கள் நேரத்தை கொடுத்து இருக்கிறார்கள். இதுதான் அன்னைக்கு இருந்த திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காரணம். என்ன? தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் ஆண்டவருக்காக, தங்கள் நேரத்தை கொடுத்து இருக்கிறார்கள். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. அன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் ஆச்சரியமாய் இருந்தது. அந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்தும்படி அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளமாய் நடந்தது. அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இயேசுவிடத்தில் என்ன கற்றுக்கொண்டார்கள் அப்படியே போதித்தார்கள். எந்த அளவுக்கு போதித்தார்கள்? ஜனங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு போதித்தார்கள். இவர்கள் தங்களுடைய நேரத்தை பார்க்கவில்லை. பவுல் எல்லாம் இரவு முழுவதும் போதித்து இருக்கிறார், நாள் முழுவதும் போதித்து இருக்கிறார். ரோமாபுரிக்கு போன பிறகு காலமே தொடங்கி சாயங்காலம் வரலும் போதித்து இருக்கார்கள் தங்களிடத்தில் வந்தவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே போதித்தார், நாள் முழுவதும் போதித்திருக்கார், 3 நாள் போதித்து இருக்கிறார். இப்படிதான் ஆண்டவருடைய போதனை இருந்தது. அப்போ போதிக்கிறது என்பது ஒரு பகுதி. ஜனங்கள் கேட்கும்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள் பார், அதுதான் மிக முக்கியமானது. கொஞ்ச நேரம் பேசும்பொழுது இப்படி அப்படி திரும்பி இப்படி இப்படி நான் ஓஹோ பேசுகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள், அசைவே மாட்டேன்றீங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் என் சொந்த கதையை சொல்கிறது கிடையாது, வந்த கதையும் போன கதையும் சொல்கிறது இல்லை. அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் அதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். ஏனென்றால் அதுதான் வாழ்க்கை முறை. நீங்கள் நாளைக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே, நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமே, அதற்காக தான் போதிக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது 2 பகுதி உடையது. ஒன்று ராஜ்யத்தில் வாழணும், 2வது ராஜ்யத்தை அறிவிக்கணும். அதான் அப்போஸ்தலர் செய்தார்கள். ராஜ்யத்தில் வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் நாம் இழக்க வேண்டியதை இழக்க வேண்டி இருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும், இதெல்லாம் அர்ப்பணித்து வாழ வேண்டி இருக்கும். ஆசைகள்லாம் இருக்காது. அதில் எந்த அப்போஸ்தலர்கள் தாங்க திரும்ப போகணும்னு நினச்சாங்க? பேதுரு சொல்கிற எல்லாத்தையும் விட்டு வந்தமேன்றார். எல்லாத்தையும் விட்டு சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு மரித்த பிறகு அவர்கள் அந்த இடத்துல கூட இல்லை, எருசலேமில் கூட இல்லை, எருசலேமை விட்டு வெளியே போனாங்க. பவுலுடைய அந்த 3 மிஷினரி பிரயாணங்களில் படிப்பு இல்லைன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவரோடு கூட போனவர்கள். லூக்கா எப்போவுமே அவரோடு இருந்திருக்காரு. எனவே தான் இந்த லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினவர். பவுலும் சொல்லுவார், லூக்கா மாத்திரம் என்னோடு இருந்தான் அப்படின்னு சொல்லுவார். போகிறார்கள், அறிவிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி தாழ முடியல, அந்த மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு சொல்லணும். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போ இந்த வாழ்க்கை முறை என்பது மிக முக்கியம். நாம் எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை முறையே மற்றவர்களுக்கு போதனையாக இருக்கும். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அந்த வாழ்க்கை முறையை மற்றவர்கள் உங்களிலிருந்து படித்து கொள்ளத்தக்கதான ஒரு போதனை அது. இதை தான் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசினா, நாங்கள் எழுதப்பட்டு மனுஷர்கள் வாசிக்கப்பட்ட நிருபங்கள் நீங்கள் தானே என்னுவார். யார் தான் நிருபங்கள்? நான் ஒரு கடிதம் எழுத வேண்டியதில்லை, நீங்கள் வாழ்கிறீங்க பாருங்கள். இருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், நீங்கள் தான் நிருபன்றார். அப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் படித்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் பாருங்கள். அவ்வளவு ஜாக்கிரதையாய் நீங்கள் நடக்க வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாரும் குறை கண்டுபிடிக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எடுத்த உடனே என்ன சொல்லுவான், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்வான், இவெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகிறானேன்வான். அப்படி மாறி பேசுறது எப்படி பேசணும்? இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள். அப்போது வாழ்க்கை முறையில் என்பது என்ன இருக்குது? அந்த வாழ்க்கை முறை அவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்து விட்டால், என்னுடைய சுயநலத்தை நான் ஓரம் தூக்கி வச்சுட்டு அவருடைய விருப்பம் என்ன அதையின்படி செயல்படுத்தும்படிக்கு நான் வாழ ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அதுதான் நம்முடைய விருப்பம். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அதை தான் ஆதி திருச்சபையினர் செஞ்சாங்க. என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அடுத்த வசனங்கள்லாம் வாசிக்கிறோம் இல்லை? நிறைய விஷயங்கள், அற்புத அடையாளம் நடந்து எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு, விசுவாசிகளாம் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகள்லாம் விற்று கொண்டு வந்து வச்சாங்க.
எல்லாமே பொதுவாக இருந்ததாம். எல்லாம் பொதுவாக இருந்தா, ஒருவனுக்கும் ஒரு குறைவும் இல்லையாம். ஒருமித்து மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். வீடுகள் தோறும் கூடினார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். வீடுகள் தோறும் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அன்னைக்கு கூடின சபையினுடைய எண்ணிக்கை என்னன்னா, ஒரு சில சரித்திர பின்னணி பிரகாரம் 10 பேர் கூடியிருக்காங்க, 5 பேர் கூடியிருக்காங்க. அதான் சபை. வீடுகள் தோறும் கூடியிருக்காங்க. எல்லார் வீடுகளும் திறந்து கொடுக்கப்பட்டு இருக்குது பாருங்க. அன்னைக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்கும் பாருங்க. எதன் மத்தியில் இந்த மகிழ்ச்சி இருந்து தெரியுமா? மிக கொடிய உபத்திரவம் இருந்தது. அன்னைக்கு ரெண்டுமே இருந்து, கொடிய உபத்திரவத்தின் மத்தியில் அந்த மகிழ்ச்சி இருந்தது. பல கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலை போடப்படுகிறார்கள். பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சீஷர்கள் கொல்லப்படுகிறார்கள். பேதுரு சிறைச்சாலை போடப்படுகிறார். யாக்கோப்பு சிரசேதம் பண்ணப்பட்டார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்கார். இவைகள் மத்தியிலே சபை வேகமாய் வளர்ந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவர் சபையிலே சேர்த்தார். சபை என்பது அவருடைய சரீரம். அது ஜனங்கள். ஜனங்களோடு ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார்கள். அன்னைக்கு ஒரு பெரிய கட்டிடம் அல்ல, தேவாலயத்தில் கூடினார்கள். வீடுகள் தோறும் கூடினார்கள். ஜனங்கள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அங்க சுயநலத்துக்கு இடமில்லை. எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்களாம். அப்ப எந்த அளவுக்கு அந்த சபை வளர்ந்தது பாருங்க. போகிற இடங்கள்லாம் பார்க்குறாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று பார்க்கிறார்கள். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். என்ன வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதை பிரசங்கிக்கிறார்கள். அங்கதான் புத்துணர்ச்சி வந்தது, எழுச்சி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சபையாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் ஏதோ கேட்கிறவர்களாய் அல்ல, கேட்டபடி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போ அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் பிரித்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன இயேசு போதித்தார் என்பது இருக்கிறது. 4 சுவிசேஷங்களை அடிக்கடிக்கு வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார், என்ன போதித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் போதித்து இருக்கிறார். வாழ்க்கையினுடைய நடைமுறை இதுதான் வாழ்க்கை என்பதை போதிக்கப்பட்டதற்கு இந்த 3 அதிகாரங்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. மலைப்பொழிவு. கிறிஸ்தவர் அல்லாதவரெல்லாம் எடுத்து அதை பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவரெல்லாம் அந்த வார்த்தை அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் என்று பயன்படுத்துகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது முதலாவது நமக்கு அது வேலை செய்யணும் இல்ல, பிறகுதான் மற்றவர்கள் சொல்ல முடியும். அப்பதான் மற்றவன் நம்மை ஏற்றுக்கொள்வான். மற்றவன் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்றால் நாம் சொல்லுகிற இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்வான். இன்னைக்கு அது ஃபெயிலர் ஆயிடுச்சு. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்கள் முன்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பொறாமை இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, தற்பெருமை இருக்கிறது, புகழ்ச்சியின் உச்சகட்டத்துக்கு போயிடுறோம். சிலருக்கெல்லாம் பாரு, தன்னை குறித்து தான் பேசணுன்ற எண்ணம் இருக்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? எது பார்த்தாலும் தன்னை குறித்து ஒரு வார்த்தை அவங்க சொல்லிடணும். சொல்லணுன்னா கோபம் வந்துடும் அவங்களுக்கு. தன்னை முக்கியப்படுத்துவார்கள். எல்லாத்திலையும் தன்னை முக்கியப்படுத்துவார்கள். தன்னை ஒருவர் முக்கியப்படுத்தினா இயேசு தான் முக்கியப்படுத்தி இருக்கணும். அவரே என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு போதகர், நான் உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் என்று சொல்லுகிறீர்கள், உண்மைதான். உட்கார வச்சு எல்லாருடைய காலையும் கழுவினார் அவர். இதுதான் என் வேலைன்றார். யார் செஞ்சது அதை? மரணமே இல்லாதவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அப்பேற்பட்டவர் அதை செய்து காண்பித்தார். இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போஸ்தலர்கள்லாம் தாங்கள் நீடித்து வாழ்வோன்னு நினைச்சாங்களா? பிரம்மாண்டமாய் வாழ்வோன்னு நினைச்சாங்களா? எந்த அப்போஸ்தலர் நினைக்கல. அவருக்காக எங்கள் ஜீவனை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு தான் பிரதான ஆசாரிட்ட பேதுரும் யோவானும் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் அடி வாங்குவதற்கு மாத்திரமல்ல, அவமானப்படுவதற்கு மாத்திரமல்ல, எங்கள் ஜீவனை அவர்களுக்காக கொடுக்க விரும்புகிறோம். அகபு தீர்க்கதரிசி எபேசு பட்டணத்திலேருந்து போயிட்டு அப்படி வரும்பொழுது வெளியே இருந்து கிளம்பும் போது பவுலுடைய கச்சை எடுத்து கட்டிக்கிட்டு சொல்கிறாரு தீர்க்கதரிசி, நீ எருசலேமுக்கு போனீன்னா, எருசலேமுக்கு போவாத, எருசலேமுக்கு போனீன்னா அப்படி கட்டி உன்னை கொடுத்துருவாங்க. பவுல் சொல்கிறார், நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் அன்னைக்கு அவருடைய
வாஞ்சை விருப்பமாக இருந்தது. காரணம் என்ன? கடவுளோடு உள்ள உறவு. அந்த உறவு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்லாக்கியத்தை நான் பெற்று இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. என்னுடைய மேன்மை அவர்தான். அவருக்காக நான் வாழணும். வாழ்வது மாத்திரமல்ல, நான் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அதான் அன்னைக்கு அப்போஸ்தலருடைய தீர்மானமாக இருந்தது. அவர்கள் காலத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய காலத்தில் எத்தனை மிஷினரிகள் மரித்து இருக்கிறார்கள், எத்தனை மிஷினரிகள் தங்கள் ஜீவனை கொடுத்து இருக்கிறார்கள். அப்போ சுயத்திற்கு நாம் விலகி தேவனுடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோம் என்றால் உண்மையாகவே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். வீட்டில் போய் 4 சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன போதிக்கிறார் என்று. பிறகு என்ன சொல்லுகிறார்? அவர்கள் ஒருவரோடு உள்ள ஒருவர் ஐக்கியத்திலே நிலைத்திருந்தார்கள். சபையின் மிகப்பெரிய கோட்பாடு என்ன? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவது. இயேசு கிறிஸ்து அதை சொன்னாரோ அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் எடுத்து வாசித்து பாருங்க என்ன சொல்றாருன்னு. அப்போ யோவான் 13ஆம் அதிகாரம் எல்லாரும் எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? உங்களை எல்லாரும் எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? ஷீஷர்லண்டு. ஷீஷர்னு அறிஞ்சு கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க? யார் இடத்துல அன்பு கூறணும்? யார் இடத்துல? என்னை அன்பு கூறுகளிடத்தில் மாத்திரம் நான் அன்பு கூறுவேன். என்னை நேசிகளிடத்தில் மாத்திரம் நேசிப்பேன். இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டா யாரெல்லாம் நம்ம கொடுப்பாங்கன்னு பார்த்து கொண்டு போய் கொடுப்போம் தெரியுங்களா? இந்த 2 வசனம் முழு வேதாகமத்தை கவர் பண்ணுகிறது தெரியுமா? இந்த 2 வசனம் முழு வேதாகமத்தை உள்ளடக்கியது. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ நாம் ஏன் மற்றவர்களுக்கு அன்பு கூறணும்? அவர் நம்மிடத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கார். நான் ஏன் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்? அவர் என்னை நேசித்து இருக்கிறார். நான் ஏன் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும்? அவர் என்னை மன்னித்து இருக்கிறார். நான் ஏன் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும்? அவர் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். உண்மைதானே அது? அப்போ செஞ்சுதானே ஆகணும். என் மேலே அவர் பொறாமைப்படுவாரா? நான் நல்லா நடந்த மகிழ்ச்சி தானே அடைவார். அப்போ நாம் மற்றவங்களை பார்த்து மகிழ்ச்சியெல்லாம் அடையணும். மற்றவர்கள் வளரும்பொழுது நாம் மகிழ்ச்சியில் அடையணும். மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுவதுக்கு இடம் இல்லையே, அங்கே பெருமைப்படுவதுக்கு இடம் இல்லையே. அன்புன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது எளிமையாக ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ மற்றவங்களை நேசி. நீ மற்றவங்களை நேசிச்சா அதனால் நீ என்னுடைய சீஷன். இப்போ நீங்கள் அவருடைய சீஷலாக இருக்க விரும்பினா என்ன பண்ணணும்? ஒருவரோடு உள்ள ஒருவருக்குரிய அன்பு பெருகணும். அன்பு இல்லைன்னா வம்பை தான் வாங்கிட்டு வருவோம் நாம். அன்பு இருந்துச்சுன்னா அங்கே வம்பே இருக்காது. உண்மைதானே? அன்பினால் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம்? சாதிக்க முடியும். கோபத்தினால் சாதிக்க முடியாதெல்லாம் அன்பினால் சாதிக்க முடியும். அப்போ இந்த 2 வார்த்தைகள் எவ்வளோ அழகாக யோவான் பதிவு பண்ணி வைத்திருக்காரு பாருங்க. நான் உன்னை நேசித்தது போல நீ ஒவ்வொருவரையும் நேசியுங்கள். நீங்கள் அப்படி நேசிப்பீர்கள் என்றால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். யார் அறிந்து கொள்வார்கள்? ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இயேசுடைய சீஷர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். சொல்லியிருக்காங்களா யாரா உங்களை பார்த்து? நீங்கள்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலைன்னா இனி சொல்கிற அளவுக்கு நடந்துங்க. மாறணும். நாம் ஏன் சபை கூடி வரோன்னா நம்ம எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறதுனால கூடி வரல.
நல்லவர்களாக மாறுறதுக்காக தான் கூடி வர்றோம். நாம் எல்லாரும் பூரணாக இருப்பதினால் சபை கூடி வரல, பூரணர்களை மாறுவதுக்காக சபை கூடி வரும். எல்லார்கிட்ட தவறுகள் இருக்க தான் செய்யுது. என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. மாற்றிக்கணும், மாறிக்கினே வரணும். அதிலே நாம் இருந்தோம்னா பழக்கமாயிடும். பாவம்னு என்னன்னு தெரியாத போயிடும். பாவத்தை செஞ்சு 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 பழக்கப்பட்டவனுக்கு எது என்னன்னு தெரியாது, பாவம்னு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவலை நாம் இருக்கக்கூடாது, மாறணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு 100% பாவம் இருந்திருக்கோம், பிறகு அது 90% குறையணும், 80 குறையணும், 70 குறையணும். ஏன்னா நம்ம சுற்றி தீமை நடந்து கொண்டு தான் இருக்குது. தீமையான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டவனே ஆண்டவர் நம்ம ஒரு நூல் கயிறு போட்டு வச்சுக்கல, அதே இடத்துல தான் வச்சுருக்காரு. பவுல் அழகாக சொல்லுவார், நான் வெளியே இருக்கிறவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் பேச முடியாது என்னால். நான் யார்கிட்ட தான் பேச முடியும்? உள்ளே இருக்கிறவங்க தப்பு பண்ணுறவங்ககிட்ட தான் பேச முடியும். உள்ளே இருக்கிறவங்க எப்படிப்பட்ட தப்பு பண்ணுறானா? ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொள்கிறான், சபைக்கு வருவானா? கொரிந்தியருக்கு எழுதுவார். நீங்கள்லாம் நல்லவர்கள் நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது? குரூப்பிசம் இருக்கிறது, குழு குழுவாக இருக்கிறீங்க. ஒருத்தன் பவுலை சேர்ந்தவன், ஒருத்தன் அப்போலை சேர்ந்தவன், ஒருத்தன் கேபாவை சேர்ந்தவன். உங்களுக்குள்ள பெருமை இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு எழுதுகிறாரு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். என்ன இங்கே இல்லை? ஒற்றுமை இல்லை, அன்பு அங்கே இல்லை, ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற நேசம் அங்கே இல்லை, ஒருவருக்கு விட்டு கொடுக்குற காரியம் அங்கே இல்லை, மன்னிக்கிற சுவாபம் அங்கே போயிடுச்சு. அல்லேலூயா. 1-2 வசனங்களை வாசிக்கலாமே. ரோமர் 12 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:25 ஒருத்தர் வாசிங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பவுல் அழகாக எழுதுகிறார். முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் எல்லாரும் அவயங்கள் என்று எழுதுகிறார். ரொம்ப முக்கியமானது. ஏன் நாம் எல்லாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? ஏன் நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஏன் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும்? அழகான ஒரு சத்தியத்தை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியம்தான். சபை என்பது நாம் அவருடைய சரீரம், அவர்தான் நமக்கு தலை. பவுல் கொஞ்சம் விளக்கப்படுத்துகிறார். என்ன விளக்கப்படுத்துகிறார்? நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறீர்கள். சரீரத்தில் பல அவயங்கள் சேர்ந்து தான் ஒரு சரீரம். கை சரீரம்னு சொல்ல முடியாது, காலை சரீரம்னு சொல்ல முடியாது, தலையை சரீரம்னு சொல்ல முடியாது, உடம்பு மாத்திரம் சரீரம்னு சொல்ல முடியாது. இவை ஒட்டு மொத்தத்துக்கு பேர் தான் என்ன? சரீரம். அது மாத்திரம் இல்லை, சில இடங்களில் பவுல் விளக்கம் அழகாக சொல்லுவார். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. ஒன்று துன்பப்பட்டால் அடுத்தது என்ன பண்ணுது? உதவி செய்கிறது. அப்போ சபை என்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்கு எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். சபை என்பது சரீரம், அது கிறிஸ்துவின் அவயங்கள். நாம் ஏன் எல்லாரையும் நேசிக்க வேண்டும்? நீங்கள் எல்லாரும் அவருடைய அவயங்களாக இருக்கிறீர்கள். அப்போது அவருடைய அவயங்கள் என்று சொல்லும் பொழுது அதுதான் சரீரமாக இருக்கிறது. ஒரு அவயம் வேதனைப்பட்டால் இன்னொரு அவயம் துன்பப்படுகிறது போல, உதவி செய்கிறது போல நீங்களும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். ஏன் நாம் உதவி செய்ய வேண்டும்? ஏன் நாம் மன்னிக்க வேண்டும்? ஏன் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நாம் எல்லாரும் அவருடைய சரீரம். ரட்சிக்கப்பட்டது நோக்கமே என்ன? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது. இந்த ஒருவருக்காக ஒருவர், ஒருவருக்கொருவர்.
இந்த அப்போ ரோமர் புஸ்தகத்திலிருந்து நீங்கள் இது வரலாம் வாசிங்கன்னா, பேதுரு வரலாம் வாசிங்கன்னா, ஏறக்குறைய 40 வசனங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் போய் தேடி கண்டுபிடிங்க. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் தண்ணியில் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்கள், ஒருவருக்கொரு அவயங்களாக இருக்கிறீர்கள். நிறைய வாசிக்கலாம். அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இருந்தால் நீங்கள் போய் வாசிங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்திருங்கள். அங்கே கணவன் மனைவி என்பது கூட வித்தியாசம் அல்ல. எபேசியர் 5:21 நாம் அதை வாசிக்கிறோம். ஒருவருக்கொரு தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள். தங்களில் மேன்மை உள்ளவளா என்ன என்று சொல்லும் பொழுது அங்கே படிப்புக்கு இடம் இல்லை, அந்தஸ்துக்கு இடம் இல்லை, பணத்திற்கு இடம் இல்லை. அவன் கர்த்தருடைய சரீரம் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறான், கர்த்தரால் படைக்கப்பட்டவன். அந்த எண்ணம் நமக்கு வரணும். மதிக்கணும் அவனை அப்படின்றது. சிறியவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம், எதுவும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வரக்கூடாது. நம்முடைய குறைவுகள் கண்களுக்கு முன்பதாக வரக்கூடாது. அன்பு, ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள், நீங்கள் என்று சீஷர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அவ்வளோ அற்புதமான போதனைகள் பாருங்கள். கடவுள் நமக்கு நல்லவர், நம்ம எல்லாருக்கும் நல்லவர். எந்தவித சந்தேகம் இல்லாமல் நம்மை போஷிக்கிறவர் அவர்தான், உதவி செய்கிறவர் அவர்தான், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர்தான், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் அவர்தான். அவருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கமே இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டதே அவருடைய கிருபை தான். இந்நாள் வரைக்கும் நாம் நிற்பது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது அவருடைய மிகப்பெரிய உதவி. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 24 மணி நேரம் உன் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவர், பாதுகாக்கிறவர். அவரை போல நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். என்ன வேணாலும் அவரை சொல்லிட்டு போலாம், அவ்வளவா நமக்கு செய்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பதாக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம சிந்திக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. அவர் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு தான் நினைக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். இதுதான் அவருடைய எண்ணம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தூய்மையை மாறணும், எந்த அளவுக்கு மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வெளியரங்கமாக இருக்கணும். அவருடைய கனிகளினாலே. அப்போ நம்முடைய நற்செயல்களை பார்த்து தான் நம்ம அறிய முடியும். நம்முடைய நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் இல்லை, நற்குணங்கள் உள்ளே இருக்கக்கூடாது, நற்குணங்கள் செயல்கள்னால வெளியே வரணும் இல்லை. எபேசியர் 2:10 அழகாக எழுதுவார் அப்போஸ்தலனாகிய பவுல். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எதற்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? உருவாக்கப்பட்டு இருக்கிறோமா? சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோமா? எதற்கு? நற்செயல்களை செய்யும்படிக்கு ரொம்ப அழகான ஒரு வேர்டை பயன்படுத்தியிருக்கார். நாம் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். இயேசு இருந்து செஞ்சால் என்ன செய்வாரோ அவர் இல்லாத இடத்துல உங்களை வச்சிருக்கார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இயேசு இருந்து இந்த இடத்துல செஞ்சால் என்ன செய்வாரோ அவருக்கு பதிலாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் அவருடைய செய்கை. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை எண்ணி மேன்மையாக வச்சிருக்காரு, இப்போ எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ளணும். நான் அவருடைய செய்கையாக இருக்கிறேன், நற்செயல்களை செய்யும்படிக்கு என்னை திரும்ப உருவாக்கி வச்சிருக்கிறாரு, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கேனே. அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டாவா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போகணும், ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கி வரணும் பாருங்க. அதுதான் ஒருவரோடு உள்ள ஒருவர் ஐக்கியம். அல்லேலூயா.
தங்களுடையதென்று எதையும் அவள் பார்க்கவில்லையா. இந்த ஒருவருக்கொருவன் சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் பொய் கூட பேசலையா. ஒருவருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள். அதனால தான் ஒரு பொய் சொன்னவன் குடும்பமே போயிடுச்சு. பொய் சொன்னவங்க என்ன ஆயிட்டாங்க, குடும்பமே 2 பேரும் போயிட்டாங்க பாருங்க. பேதுரு சொல்றார், பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் பொய் சொல்லிட்டேன். எங்க இருக்கார் பரிசுத்த ஆவியானவர்? கூப்பிடணுமா அவரை? ஒவ்வொரு தடவையும் கூப்பிடணுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்கள் பேசும்போது முதல்ல யாருக்கு தான் விரோதமாக பேசுகிறீங்க, பொய் பேசுகிறீங்க? நல்லா கவனித்து கொள்ளுங்கள், ஒன்றை சிந்தித்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் மனிதனுக்கு எதிராக 2வது தான் போகிறது. முதலாவது உங்களுக்கும் பரிசுத்தாவின் விரோதமாய் பேசுகிறீர்கள், பிறகுதான் 2வது மனிதனை காயப்படுத்துகிறோம். அதனால தான் அடிக்கடிக்கு சொல்றது, கடவுளையும் காயப்படுத்தாதீர்கள், மனிதர்களையும் காயப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு நாம் கண்ணை மூடணும் அங்கே போனோங்க. நம்முடைய வாழ்க்கை நிலைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இதை சாதிக்க போகிறேன், அதை சாதிக்க போகிறேன், எதை சொல்ல முடியுமா? எதையும் யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. எத்தனை ஆக்சிடெண்ட்டை பார்க்குறேன்ல. போன வாரத்தில் ஒரே நாளில் 9 பேர் செத்ததாக ஆக்சிடென்ட். அது ஒரே ஒரு குடும்பத்தை, ஒரு ட்ரெயின் மோதி ஒரு வேனு இடிப்பட்டு ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இறந்தாங்க. அப்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு போனார், பிள்ளைங்க 2 பேர் பின்னாடி வந்து உக்காந்தாங்க. டிப்பர் லாரி வந்து இடிச்சிருக்கு, 2 பிள்ளைங்களும் விழுந்து 2 பிள்ளைங்க தலை மேலே வண்டி ஏறிடுச்சு. நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். போன வாரம் ஒரு இதை பார்த்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒருவன் நாய் கடிச்சிருக்கு, நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கான், 23 வயசு. அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கான். எத்தனை பேர் தூங்கணுங்க, காலைல எழுந்திருக்கிறது இல்லை. என்ன பெருமை பாராட்டி இது பண்ணிட்டு நாம் என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நம் உள்ளம் நம்மை குற்றப்படுத்துமானால், நம் இருதயம் நம்மை குற்றப்படுத்துமானால் உடனே விட்டு வெளியே வருது நல்லது. அதனால் 1000 இழந்தாலும் சரி, போனாலும் சரி. அல்லேலூயா. இன்னொன்று பவுல் அழகாக சொல்வார், ஒருவனுடைய செயல்கள் மிகவும் துன்மார்க்கமாக இருக்குமானால் அவனோட செஞ்சு போயிடாதுன்னுவார். ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய செயல் துன்மார்க்கமாக இருக்குமானால் வெளியே இருக்கிறவங்க கூட நீ சேர்ந்து வாழ்ந்துடலாம். ரட்சிக்கப்படாதவன், ஏன்னா அவனுக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அறிந்த பிறகு அந்த துன்மார்க்கத்தில் அவன் நுழைந்து கொண்டு இருப்பானால் நீ அவனோடு போயிடாத, அவனுடைய சுவாபம் உனக்கு வந்துடுன்றார். எச்சரிக்கையாக வாழ வேண்டிய காலம் இது. நம்மை பாதுகாத்து வாழ வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இனி நாட்கள் எப்படி போகுன்னு தெரியாது. 15 வருஷம் ஒரு கெடு வச்சுருக்கான், 15 வருஷத்தில் என்ன நடக்குன்னே தெரியாதுன்னு வச்சுருக்காங்க. எத்தனை சபைகள் இடிக்கப்படும் தெரியாது. அல்லேலூயா. பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் செகண்ட் சிட்டிசன் கொண்டு வந்துட்டு ஓட்டு உரிமை மறுக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே வரலாம். நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? அன்னைக்கு போய் உண்மையாக இல்லை, இன்னைக்கு உண்மை இல்லைன்னா அன்னைக்கு எங்கே உண்மையாக இருக்க போகிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களோடு இருக்கார், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் அவருக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள், மற்றவர்களை பார்க்கும் பொழுது உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய அன்பு அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாரும் அவயங்களாக இருக்கிறோம். ஒருவன் கஷ்டப்பட்டால் அடுத்தவன் உதவி செய்யணும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அடுத்தவன் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு சரீரம் ஒரு அவயம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூட எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குதில்ல. ஒன்று வேதனைப்பட்டால் முழு சரீரம் வேதனைப்படுதில்லை. அதான் சபை. எவ்வளோ அழகான இந்த கோட்பாடை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார். எவ்வளோ அழகாக அப்போஸ்தலர்கள் போதித்து இருக்கிறார்கள். ஒருவருக்காக ஒருவர், அவர் அந்த ஐக்கியம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணுன்றது இல்லை. இடையில ஒருவருக்கு ஒருவர் பேசுங்கள், ஒருவருக்கு ஒரு இதை சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். பாட்டு ஏன் பாடணும்னு எழுதி வச்சிருக்கார் தெரியுமா? எதுக்கு பாட்டு பாடணும்? பவுல் எழுதி வைத்திருக்கார்.
சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஒருவருக்கொருவர் ம் 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 பண்ணி தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எதுக்கு பாட்டு பாடணும்? பாட்டுனால புத்தி சொல்லணுமா? பாட்டுனால கர்த்தரை பக்தியுடன் பாடணும். பாட்டெல்லாம் புத்தி சொல்கிற மாதிரியா வருது இப்போல்லாம்? கேட்குற மாதிரியே இல்லை. கொலைசீரில் எழுதும் போது இதான் எழுதுவார். கொலைசீருக்கு எபேசியரில் மாத்திரம் இல்லை, கொலைசீரில் எழுதும் போதும் இதுதான். 5ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்களே. அதை முன்னாடி நல்லா இருக்கும் பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால், நாட்கள் பொல்லாதவைகள்னும் போது இதில் தமிழில் கொஞ்சம் அர்த்தமாக இருக்குது. நம்முடைய வாழ்நாட்கள் குறைந்து இருக்கிறபடினாலே நாம் செய்ய வேண்டியது செய்யணும். நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளோ 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 120 யாரும் தாண்டது கிடையாது. 119 வரலும் கூட இருந்திருக்காங்க. அப்போ அதுவே குறைவானது தானா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எதுக்கெல்லாம் உங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்த முடியும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. தூங்குறதுக்கு பிரயோஜனப்படுத்தாதீங்க, செல்லை நோண்டத்துக்கு பிரயோஜனப்படுத்தாதீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த உங்கள் நேரத்தை யாரோ திருடுறாங்கன்னு அர்த்தம். உங்களை அறியாமல் யாரே திருடிக்கிட்டு போகிறாங்க நேரத்தை. கிழவிகள் கதை பேசுவதற்கு நேரத்தை செலவு பண்ணாதீங்க. நான் சொல்ல, பவுல் சொல்கிறாரு, கிழவிகள் பேச்சு. இப்போ மாற்றிடணும். குமரிகள் பேச்சுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. இந்த 4-5 உட்காந்து பேசுதுங்க பாரு, என்ன தான் பேசணுன்னே தெரியல. சிலர்லாம் அனுபவப்பட்டு பேசுகிறாங்க. இது அனுபவத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேசுவாங்க பாருங்கள், என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. மணிக்கணக்கில் பேசுவாங்க. சிலர்லாம் இந்த ஃபோனை காதில் வச்சாங்கன்னா ரத்தம்தான் வராது. பேசுவாங்க 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 நமக்கு ஒரு அரை மணி நேரம் யார்கிட்ட பேசுனா கொஞ்சம் அடுத்த கால் வருதுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சிருது. ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் வைக்க வேண்டியதாகுது. உங்கள் நேரத்தை யாரும் எடுக்கிறாங்க, திருடுறாங்க பாருங்க. சிலருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, அடுத்தவங்களோட போய் பேசுறதுக்கு நேரம் இருக்காது, தப்பு பண்ணிட்டா ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு நேரம் இருக்காது, எதுக்குமே நேரம் இருக்காது. என்னென்னா நான் பிஸியாக இருக்கேன். அதுதான் போய் சுத்த போய் ஒவ்வொன்றுத்துக்கும் நேரத்தை எடுத்து விட்டு வகுத்து செய்கிறாங்க பாருங்க. அதுதான் சரியான விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். நாம் நல்லவரெலாம் இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும். யாருமே உங்களை சொல்ல முடியாது. உங்களுடைய மனசாட்சி உங்களை சொல்லணும். உங்கள் செயல்களை மற்றவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், மேன்மையுள்ளவர்களாய் எண்ணுங்கள், பாட்டினாலே புத்தி சொல்லுங்கள். நீங்கள் பாடுற பாட்டு அவங்கள உணர்த்தணும். அந்த நாட்களில் எழுதின பாட்டெல்லாம் ஒரு உணர்வை கொடுத்துச்சு பாருங்கள். இப்போ எழுதுகிற பாட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இரு பரிவாரம் எனக்கு தெரிஞ்சு யாக்கோப்பு பாடினா நல்லது, நாம் பாடினா எப்படி இருக்கும்? யாக்கோப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன யாக்கோப்னா என்ன? திருடன் அர்த்தம். நம்ம அழகாக பேர் வச்சுருப்போம், யாக்கோப்பே யாக்கோப்பே அப்படின்னா திருடனேன்னு. அகத்தியன் அழகாக ராகமாக சொல்லுவார், யாக்கோப்பே அப்படின்னா திருடனே அர்த்தம். ஏன் போராடினார் தெரியுமா? ஜபத்தில் யாக்கோப்பு போல போராடணும் அப்படின்றோம்ல. அந்த வசனமும் நமக்கு புரியாது, சம்பவமும் புரியாது. ஏன் பின்னாடி மாமனார் துரத்திட்டு வரான், முன்னாடி ஏசா இருக்கிறான். தான் உயிரை காப்பாற்றிக்கணும். இப்போ யாருக்கிட்ட தான் போராடணும்? நமக்கு அந்த விஷயமே தெரியாமல் யாக்கோப்பை போல் போராடு. எதுக்கியா நாம் போராடணும்? அவர் நம்ம கூட இருக்கார். எங்கேயாவது ஏசு சொல்லி கொடுத்துருக்காரு நீ போராடுன்ட்டு? எங்கேயுமே சொல்லி கொடுக்கலையே. ஒரு சம்பவத்தை வச்சு அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பாட்டெல்லாம் போராடுன்னு தான் எழுதியிருக்குது.
முட்டி மோதி என்னமோ அவர் அவர் முகத்தை நம்ம பார்த்து திருப்பிக்கிற மாதிரியும், அவர் எப்போ என்கிட்ட வருவன் காத்துட்டு இருக்காரு. அவருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு அன்புள்ள தேவன், அப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தேவன். அதற்காக தான் ஓமையை சொல்றார். கெட்டு போன மகன் திரும்பி வருவானா என்று தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்காராம். எத்தனை நாள் பார்த்தார், எத்தனை வருஷங்கள் பார்த்தார் தெரியவில்லை. அவன் திரும்பி வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் தகப்புடைய அன்புன்றது அந்த ஓமையில் காட்டுறாரு. யாக்கோப்பு ஏன் போறாரு? இங்கே வந்தால் இவன் அடிச்சிருவான், அங்கே வந்தால் அவன் அடிச்சிருவான். அப்போ தான் கேட்குறார், உன் பேர் என்னன்னு கேட்குறார். புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் பேரை கேட்டார்? நீ திருட்டுத்தனம் பண்ணுதெல்லாம் திருட்டுத்தனம், சகோதரனை ஏமாத்தின, அப்பாவை ஏமாத்தின, அதுவாது கிடைச்சதா? சேஷ்ட புத்திர பாகமாக கிடைச்சதா? ஓடிவிட்ட. எங்கே ஓடிவிட்ட? மாமனார்னா அந்த கடவுளை வணங்கினார். அந்த கடவுளை வணங்கலை, அவருக்கு தனி கடவுள் இருந்துச்சு. அந்த கடவுளை தான் ராகல் திருடிட்டு வந்துட்டான். இதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் பிடிச்சிக்குவோம், யாக்கோப்பை போல் போராடு, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் விளங்காது. அல்லேலூயா. சிலதெல்லாம் நமக்கு சம்பவமே புரியாது. எங்கேயாவது ஒன்று, ஏன்னா பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க அப்படி, நீ ஜபத்தில் போராடு. ஜபம் என்பது உறவு. 24 மணி நேரம் ஒரு பேசலாம். உங்களுடைய தேவையை கேட்பதற்கு ஜபம் அல்ல, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும். உங்களுடைய உறவுக்கு தான் ஜபம். ஏன் இயேசு இரவு முழுதும் பிதாவோடு ஜெபித்தார்? என்ன கேட்டிருப்பார் அவர்? ஆண்டவரே நாளைக்கு என்ன ஊழியம் செய்யணும்னு கேட்டிருப்பாரு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சீஷரில் கற்றுக் கொடுக்கிறார். உறவு அது. அந்த உறவில் நிலைத்திருப்பீங்கன்னா எளிதில் பாவம் செய்ய மாட்டீங்க, மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க, தீமை செய்ய மாட்டீங்க. அந்த உறவில் பழகணும். இதற்கு தான் சபை கூடி வருகிறோம். இதற்கு தான் அவருடைய போதனை, இதுக்கு தான் அப்போஸ்தலருடைய போதனை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? எவ்வளவும் கொடுத்தாலும் முடியாது. உலகத்தில் அத்தனை சொத்துகள் கொடுத்தாலும் ரட்சிப்புக்கு இணையாகாது. அவருடைய கிருபை, அந்த கிருபையை நம்ம பார்த்துக்கணும் இல்லை, அந்த கிருபையில் வாழணும் இல்லை. அல்லேலூயா. தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க. அதை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பெருமைப்படுத்தி என்ன நடக்க போகுது? 4 பேர் சிரிச்சுட்டு போவானா? அதனாலயா? இந்த தற்பெருமையெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கடவுளை காயப்படுத்த வேண்டாம், கடவுளுடைய வார்த்தையை காயப்படுத்த வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். கடவுளுடைய வார்த்தையை நிராகரிப்பது பரிசுத்த ஆவியை நிராகரிப்பது. பரிசுத்த ஆவியின் விரோதமாய் செய்வது அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்வது. அதனால தான் இயேசு சொன்னார், எனக்கு விரோதமாக கூட பேசுகிற பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசாத. ஏன்னா அது அவர் வார்த்தை, அது அவர் தான் போதிக்கிறார், அவர் தான் நம்மை நடத்துகிறார், நீதியை சொல்லுகிறார், பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். அவருக்கு செவி கொடுப்போம். அதனால தான் கடிதம் எழுதும் போது முடிக்கும் பொழுதெல்லாம் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஒரு ஒரு அன்பு இருக்கு பாருங்க. நம்ம எல்லாரும் அவயங்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படிக்கு அந்தந்த அவயத்தை அந்தந்த இடத்துல வச்சு படைச்சிருக்கார் பாருங்க. எவ்வளோ அற்புதமானது. உடல் முழுதும் கண்ணாய் இருந்தால், உடல் முழுதும் மூக்காய் இருந்தால், பவுல் எழுதுகிறார்ல, யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் கண் இருந்துச்சு, மூக்கு இல்லைன்னா என்ன வருது? ருசியே தெரியாது. அந்த நாக்குக்கு மாத்திரம் ருசி இல்லை, மூக்குக்கும் சேர்ந்த ருசியே அந்த வாசனையோடு வருது பார்த்தீங்களா? அதில் தான் ருசி அதிகமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. பர்ஃபெக்டாக ஆண்டவர் படைச்சிருக்கார் ஒவ்வொருவரையும். அது மாத்திரமல்ல, அவருடைய நோக்கத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீர்கள். அவருக்காக வாழுங்கள், அவருக்காக வேலை செய்யுங்கள். இது ரெண்டுமே சமநிலையாக இருக்கணும். இதுதான் ஒருவருக்கு ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொன்னார்? அப்பம் பிட்குதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் இன்னைக்கு படு மோசமாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும். அவர் சொன்ன அந்த கான்செப்டை விட்டாங்க. என்னத்துக்காக ஆண்டவர் அதை சொன்னார்ன்றதையே தூக்கி போட்டுட்டு அவங்கவுங்க ஒரு தனி உபதேசத்தை தொடங்கிட்டாங்க பாருங்க.
எவ்வளோ மகிழ்ச்சியாய், அது ஒரு உணவு, ஒருவேளை உணவு. அன்னைக்கு இரவு உணவு தான் ஆண்டவர் இந்த பஸ்கா உணவு கொஞ்சம் மாறுது. அதோடைய அன்னைக்கு எப்பவுமே புசிக்கக்கூடிய உணவை தவிர்த்து அன்னைக்கு அந்த உணவு மாறுது. என்ன அந்த உணவு? புளிப்பில்லாத அப்பம், கீரை, கசப்பான கீரை, அவிக்கப்பட்ட கறி, திராட்சை ரசம் அன்னைக்கு இருந்துச்சு. இதுதான் பஸ்காவுக்கு அன்னைக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் ஒரு மெருகூட்டும்படிக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த பஸ்காவை உங்களோடு புசிக்க நான் ஆசையாக இருக்கிறேன். இதுதான் கடைசி பஸ்கா, நான் உங்களோடு புசிக்க போவதில்லை. இந்த அப்பம், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, இந்த அப்பம் என்னுடைய சரீரத்திற்கு அடையாளம். நீங்கள் பருகுகிற இந்த ரசம், திராட்சை ரசம் என் ரத்தத்திற்கு அடையாளம். முடிஞ்சு போயிடுச்சு. இனி வருஷந்தோறும் அல்ல, ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் முயன்மையாக போகணும். நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் அது இருக்கணும். அந்த ரட்சிப்பு எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் இருக்கும். அதனால தான் அனுதினமும். அப்போது அதற்கு எப்படி கொடுக்குறாருன்னா, ஒரே சரீரம், என்னுடைய ஒரே சரீரம் உங்களுக்கு பிற்கப்பட்டு இருக்குது. அதில் பிரிவினை இல்லை. நீங்கள் எல்லாம் எப்படி தான் இருக்கிறீங்க? ஒரே பாத்திரத்தில். அன்னைக்கு எப்படி போய் வச்சாங்க? ஒரே பாத்திரத்தில். கொரிந்தியரில் எழுதுவார்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரமா? ஆமாம், 10ஆம் அதிகாரம். இப்படி இப்போ 16லேருந்து வாசிங்க. 16. ம் ம் எவ்வளோ அழகாக அந்த கேள்வியோடு எழுதுகிறார் பாருங்க. நாம் ஏதோ ஒன்றத்தை அனுசரிக்கலை. நாம் அனுசரிக்கிறது யாரோட ஒரு ஃபெலோஷிப்பு, யாருடைய ஐக்கியம்? கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். அதனால தான் இன்னொரு இடத்துல எழுதுவார், புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு செய்யுங்கள். கொஞ்சம் இன்னும் மேலே போயிட்டார் பவுல். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் கூட அதை செய்யுங்கன்ட்டு என்ன சொல்கிறாரு? 17ஆம் வசனம். ம் 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 ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கும். போதும். அப்போது எந்த அளவுக்கு அந்த அனுசரிக்கக்கூடிய விஷயத்தை மேன்மையாக சொல்கிறார். ஏன்னா அவங்க தப்பாக அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு வந்து எப்படின்னா, இப்போ நாம் ஒரு ஆள் ஆயத்தம் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. சபையில் வருவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க அப்போ எடுத்துகிட்டு வருவாங்க, ரசம் எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அனுசரிக்கணுன்ட்டு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தன் பசியாக இருக்குது எல்லாத்தையும் குடிச்சிட்றான். இல்லாதவனே சிலரால் எடுத்துகிட்டு வர முடியாது. இதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு பாருங்கள். கொரிந்தி சபையில் தவறாய் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் திருத்தி எழுதுகிறார் 11ஆம் அதிகாரத்தில். அது ஒரு திருத்துதலான ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். இதெல்லாம் நல்லது கிடையாது. அது அவருடைய சரீரத்திற்கு ஐக்கியம். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டோம் என்று எண்ணும் பொழுது ஒரே பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். ஒரே அப்பத்தை நாம் புசிக்கிறோம். என்ன இருக்கிறது அங்கே? ஏற்ற தாழ்வே இல்லை. சிறியவன் பெரியவன் என்பது இல்லை. ஏழை பணக்காரன் என்பது இல்லை. ஒரே சமநிலை தான். கிறிஸ்துவுடைய சரீரம் நாம் எல்லாரும். அங்கே பிரிவினையோ ஏற்ற தாழ்வோ அங்கே எதுவும் கிடையாது. அது ஒரே சரீரம், அது சமநிலையோடு இருக்கக்கூடியது. இதுதான் நாம் எடுக்கிற பந்தியினுடைய அர்த்தமே. ஒரே பந்தியில் பங்கு பெறுகிறோம் இல்லை, ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். அது அவருடைய சரீரம், அது அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. இது அவரோடு ஐக்கியப்படுத்தி நம்மை காண்பிக்கிறது. அங்கே பிரிவினை வர முடியாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும் பாருங்க. திடீர்னு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பான், அவன் யாருன்னே தெரியாது. அவன் அந்த குடும்பத்தில் ஒருவனாய் மாறுகிறான். அவனுடைய ஜாதியெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் இயேசுடைய பிள்ளை. அவன் சபைக்குள்ளே அங்கமாயிட்டான். அவன் கிறிஸ்துவின் அவயங்களாய் மாறிவிட்டான். அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது.
குறைவு இருக்கு, அவனுக்கு உதவி செய்யுங்க. பவுல் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சபையில குறைவுன்னும் பொழுது இன்னொரு சபை கொடுத்துச்சான் பாருங்க. பிலிப்பு சபை கொடுத்திருக்கு, தெசலோனிக்கர் கொடுத்து இருக்கிறார்கள். கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்வார், உங்கள் கண்களை கூட பிடிக்க கொடுத்துருப்பீங்களே என்றாரு. அவ்வளோ அன்புள்ளவர்களாக இருந்தீங்கன்றாரு. இப்போ எந்த அளவுக்கு அந்த சமநிலை இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சமநிலையோடு நாம் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அப்போஸ்தலரையும் என்னைக்கும் அவர் பிரித்து காட்டவே இல்லை, ஒரு நாளும் பிரித்து காட்டல. சீஷர்கள் அவருக்கு கோபம் மூட்டினார்களா? மோசம் பண்ணினார்கள், படுமோசமாய் நடந்து கொண்டார்கள். இயேசு மரித்து உயிர் தெழுந்ததை சீஷர்கள் நம்பல, அப்போஸ்தலர் நம்பல, 11 அப்போஸ்தலர் நம்பல. அதனால தான் ஒருத்தர் மீன் பிடிக்க போனோன்னே மூஞ்சலி போகிறமே பின்னாடி போனாங்க எல்லாரும். 2 பேர் எம்மா ஊருக்கு பேசிட்டு போகிறாங்க. யாருக்கிட்டே இந்த தகவலை சொல்லிட்டு போகிறாங்க? கூட போகிற இயேசுக்கிட்டே தகவல் சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நாமளாக இருந்திருந்தா ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வெட்டி போடலாமா? அப்படியும் சொன்னாங்கல்ல. அந்த ஜனங்க கீழ்ப்படியில வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவங்கள கொல்லலாமா கேட்டாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் இயேசு அமைதியாக இருந்தார். ஏன்னா அந்த 11 பேரை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எனக்கு பிறகு என்னுடைய வேலையை அவர்கள் செய்ய போகிறார்கள். அவ்வளோ அமைதியாக இருந்தார். தன்னை பிரித்த ஆண்டவர் காட்டலே என் தோழர்கள், யோவானுடைய சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள்லாம் உபவாசம் இருக்கிறோம், உங்கள் சீஷர் ஏன் உபவாசம் இருக்கிறது இல்லை? நான் மணவாளன் கூட இருக்கும்போது எதற்கு அவர் துக்கப்படணும்? துக்கமே தேவையில்லையே, உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டார். அல்லேலூயா. உபவாசத்தை பற்றி ஒரு நாள் பேசுவோம். இன்றைக்கி அது ஒரு பெரிய ட்ரெண்டாக போயின்னுக்குது பாருங்கள், பயங்கரமான ட்ரெண்டாக போயின்னுக்குது அது. இப்போது எவ்வளவு அற்புதமான ஒரு சமநிலை, தனக்கும் சீஷர்களுக்கும் ஒரே உறவு என்பதை காண்பித்தார். ஆண்டவரே அப்படி காண்பித்திருப்பார் என்றால் நாம் பிரிவினை உண்டாக்க முடியுமா? எந்த அளவுக்கு அந்த ஐக்கியம் இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த சமநிலை இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் பந்தி. அப்படியே சரீரம், அப்படியே சரீரத்தோட ஐக்கியமாக இருக்கும். அப்படியே சரீரத்தில் எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது, எந்த ஜாதிக்கும் அங்கே இடம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்துக்ஸில் கூட அவ்வளோ ஜாதி பிரச்சனை இல்லை. எங்கே வந்துடுச்சு அது? இங்கே வந்துடுச்சு. இந்த சங்கராச்சாரியார் இல்லை, அவர் போயிட்டார்ல, அவர் அழகாக சொன்னார். எல்லாரும் போய் சொன்னாங்களா இங்கே இருக்கலாம் அங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே போகிறாங்கன்ட்டு. இல்லை இல்லை, இங்கே விட அங்கே அதிகமாகறானுங்க அப்படின்ட்டு. இங்கேயாவது நாம் கொஞ்சம் தான் பார்க்குறோம், அவன் அதிகமாக அங்கே பார்த்துட்டு இருக்கான். எனவே என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்காங்கன்னாரு அவர் சொன்ன கூற்று. இன்னும் மனம் திரும்பல பாருங்கள். வேதனையாக இருக்குது, சில நேரங்களில் மிக வேதனையாக இருக்குது. சில நேரங்களில் பெரிய தலைவர்கள் அந்த தவறை செய்கிறார்கள். போதிக்கிறது நல்லா இருக்குது, போதிக்கிறது. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, பிரசங்கியார் வீட்டை விட்டு பிரசங்கம் பண்ணும்போது கிளம்பும் போது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சேவல் வந்துச்சான் பாருங்க. மனைவி கூப்பிட்டு சொன்னார், அந்த சேவலை மூடி வை, போய் பிரசங்கம் பண்ணி இச்சியாது இருப்பாயாக. வீட்டுக்கு கோழிக்கறி குழம்பு இருக்குன்னா, இல்லைங்க நீங்கள் தான் இச்சியாது இருப்பேன்னு சொல்லி அதனால விட்டுட்டேன் சேவலை. அஜோஜோ அது மக்களுக்கு தான், நமக்கு கிடையாது, நீ போய் சேவலை விட்டிய. அந்த கதை தான் இங்கே நடந்துட்டுருக்கு. என்னைக்கு தலைவர்கள் மாறுவாங்கன்னே தெரியல. திருமணம் வரும்பொழுது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? திருமணம் வரும்பொழுது ஏன் சபையில் எந்த பொண்ணும் இல்லையா, பையனும் இல்லையா? இன்னைக்கு அப்படி தான் அந்த அவல நிலை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலினா திருநெல்வேலி தான் போகணும். மன்னிச்சு கொள்ளுங்க, யார் இருக்கிறீங்க நிறைய பேருங்க. ஏன் அப்படி போகிறீங்க? அப்போ எதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? தலைவர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அது. ஆண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, புறவினத்தன் என்றும் இல்லை.
ஒரே இரத்தத்தினால். நாம் எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கிறோம்? நோவாவின் சந்ததியிலேருந்து தான் வந்திருக்கிறோம். ஆதாமுடைய சந்ததி அப்படியே வந்து நோவா நின்றுட்டாரு. நோவாவின் சந்ததியிலிருந்து 3 பிரிவுகள். சேமுடைய சந்ததியாக தான் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஜாதி இருந்துச்சு? 3 பிள்ளைங்க தானே இருந்தாங்க, சேம் காம் யாபத்துன்னு. என்ன ஜாதி இருந்துச்சு? எப்படியா வந்துச்சு? இது ஒருவனுடைய சுயநலத்துக்காக கொண்டு வரப்பட்டது. தலையிலேருந்து வந்தான், இடுப்புலேருந்து வந்தான், காலிலேருந்து வந்தான், பாதத்தில் வந்தான். என்ன இது கதை? சமநிலை. கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள், சமநிலை. ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, என் ரத்தத்தின் சொல்ல, அப்படி தானே சொன்னார், என் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னார். அவர் தான் நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும் நமக்குள்ளே. ஒருவன் விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடணும். அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன? எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதில் தரித்திருந்தாங்க? ஜெபத்தில் தரித்திருந்தாங்க. நமக்கு ஜெபம் என்னன்னா கேட்பது பேர் தான் ஜெபம்னு நம்ம நினச்சிட்டோம். ஜெபம்னாலுமே இதை கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும், ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வைக்கணும். அந்த லிஸ்ட்டுக்கு எத்தனை வசனங்கள்லாம் சேர்க்கணும், மெருகூட்டணும் வசனங்கள்லாம் எடுத்து. ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கு, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரல இவ்வளோத்தை எழுதி கொடுத்துருக்கிறீரு. என்னமோ அவர் மறந்துட்டது போல அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். நாம் நல்லா இருக்கணும்னு நாம் விரும்புகிறத விட நம்ம மேலே 1000 மடங்கு அவர் கரிசனை இருக்குது நாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு. அப்படி தானே செய்கிறோம். நிறைய பெற்றோர் இருக்கீங்க, பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படி வளர்க்குறீங்க? எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கிறீங்க? எந்த அளவுக்கு நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பொல்லாதவர்கள் நீங்கள்லாம் யாரு? பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பரமபிதா நல்லவர், எந்த அளவுக்கு கொடுப்பார்? நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த வார்த்தையை. அல்லேலூயா. அவர் சொன்னார். அப்போ ஜெபம் என்பது என்ன? அவர் ஏன் ஜெபித்தார்? சீஷர்களோடு போய் ஜெபித்து இருக்கிறார். இடைவிடாமல் ஜெபியுங்கள் கொலோசியரில் எழுதுகிறார், தெசலோனிக்கேயில் பவுல் எழுதுகிறார். எப்பொழுதும் ஜெபத்தில் இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சொல்லுகிறார். ஒருவருக்காக ஒருவர் ஒரு மன்றாட்டை பற்றி பேசுகிறார். ஜெபம் என்பது என்ன? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே உறவு வந்துடுச்சு, அன்னைக்கே நாம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கணும். எவ்வளோ நேரம் பேசணும் ஒரு நாளைக்கு? உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ உட்காந்து பேசுங்க. 1 மணி நேரமாக 1 மணி நேரம் உட்காந்து அவர் செஞ்ச நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவர் உங்களுக்கு என்னவாய் இருக்கிறார் எண்ணி பாருங்கள். உங்கள் உறவு இன்னும் பலப்படும். என் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, புது வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன், கடவுள் எந்த அளவுக்கு உதவி செய்து இருக்கிறார், இந்த கிருபையை நினைத்து பாருங்கள். நிறைய நன்றி சொல்லுங்கள் அவருக்கு. ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பை நினையுங்கள். படுக்கும் பொழுது அவரோடு பேசலாம், சமைக்கும் பொழுது அவரோடு பேசலாம், நடக்கும் பொழுது அவரோடு பேசலாம். அதற்கென்று ஒரு தனி நேரத்தை எடுங்கள், காலையில் நேரத்தை எடுங்கள், அவரோடு பேசுங்கள் உட்கார்ந்து. மற்றவருடைய பாரத்தை உங்களால் சுமக்க வேண்டுமா, சுமந்து கொள்ளுங்கள். அவளுக்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா. நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதினால கர்த்தருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. அதே போல் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமா ஒரு மகிழ்ச்சியாக இருங்க. கடவுளோடு உள்ள உறவு தான் ஜெபம். எப்பொழுதும் அவரோடு பேசிக்கிட்டு இருக்கணும். 2 நாள் உங்களுக்கு நெருக்கமான 2 நாள் பார்க்கலன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கு, 2 நாள் பார்க்கலன்னா எப்படி இருக்கும்?
அப்போ அவரை மாத்திரம் விட்டுருதா? ஒரு வாரம் விட்டுடுறீங்க, ஒரு மாதம் விட்டுடுறீங்க. எவ்வளோ அற்புதமான தேவன் அவர். பேசுங்கள், நாள் முழுவதும் பேசுங்கள், அவரோடு பேசுங்கள். வருத்தத்தை சொல்லாதீங்க, தேவைகளை சொல்லாதீங்க, என்ன மாறணும்னு செவியுங்கள். டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுன்னு ஆண்டவர் ஒன்று வச்சார். அதுதான் உபவாச நாள்ன்ட்டு. யாருக்கு கொடுத்தாருன்னா, உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சிறுமைப்படுத்துங்கள். சரீரத்தை சொல்லலை, உங்கள் ஆத்துமாவை. ஏன்னா மோசே வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. கீழே இவங்க அராஜகம் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய அழிவு வந்துடுச்சு. கடவுளுக்கு விரோதமாய் பெரிய பாவம் அது. ஆண்டவர் அவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். யாரை மறந்துட்டாங்க? கடவுளே மறந்துட்டாங்க. எதுக்கு முன்னாடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய சங்காரம் நடந்தது. ஏறக்குறைய ஒரு 23,000 பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள். அந்த நாளை நினைவு கூர்ந்து உங்கள் ஆத்துமாவை வருத்தப்படுத்துங்கள். கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில என்ன இருக்குதுன்னு பாருங்க. உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள், உங்களை தாழ்த்துங்கள் கடவுளுக்கு முன்பதாக. அவருக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கிறது? அவரோடு இணையக்கூடாதபடிக்கு எது உங்களை தடை பண்ணுகிறது? விட்டு விலகுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதற்கு பேர் தான் உபவாசம். அவர்கிட்ட எதையா கிழக்கலான்னு நினைச்சு உபவாசம்னா அவருக்கு லஞ்சமாக கொடுக்குறோம். உபவாசம் பண்ணி லஞ்சம் கொடுத்து ஏதோ அது மற்ற மார்க்கங்கள்லேருந்து வந்தது. அது நான் என்ன சரீரத்தை நான் சேதப்படுத்திட்டா கடவுள் எனக்கு எதாவது செய்யும் அப்படின்ட்டு இல்லை. அதெல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. கடவுள் அப்படி போதிக்கலை. தேவன் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் உங்களை சரி செய்து கொள்வதற்கு நேரம் எடுங்கள், உங்களை திருத்திக் கொள்வதற்கு நேரம் எடுங்கள். ஒரு நாள் எனக்கு உணவு கூட வேண்டான்னு தூக்கி போடுங்க. நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும், என் எண்ணங்கள் மாறணும், என் குணங்கள் மாறணும், இவ்வளோ நாள் மாறல, சரி பண்ண வேண்டும், எனக்கு உணவு விட இது முக்கியம். அப்படி நீங்கள் நேரத்தை எடுத்து செய்வில் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். இதுதான் சிறந்த உபவாசம். தங்களுடைய ஆத்துமாவை வருத்தி, அவன் தப்பு செஞ்சான், நான் அந்த தப்பை செய்யக்கூடாது. அவன் சங்காரமான, நான் சங்காரமாகக்கூடாது. எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். அதில் எந்த பிளவும் பாதிப்பும் வரக்கூடாது, எந்த இடையூறும் வரக்கூடாது. என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். அப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை தான் அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட மக்களை அவர் விரும்புகிறார். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஏன் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? நம்மை ஏற்றுக்கொள்ளலையே ஜனங்க. நம்முடைய செயல்கள் விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் மாறுவோம். நம்முடைய இருக்கிற இடத்தையாவது கொஞ்சம் மாற்றுவோம். தேசத்தை மாற்ற முடியல, இந்திய தேசத்தை மாற்ற, தமிழ்நாட்டை மாற்ற முடியல, நம்ம தெருக்களை மாற்றுவோமே. பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம சாட்சியாக இருப்போமே. குடும்பத்தில் சாட்சியாக இருப்போமே. குடும்பத்தில் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோமே. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். கடவுளோடு உள்ள உறவு. அல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திப்பார். எலியாவுடைய தேவைகளை எப்படி சந்திச்சார் தெரியல, கற்பனை கேட்ட முடியாது. அசிரியா போட்டுட்டான், ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டான், எதுவும் கிடைக்கல. மக்கள்லாம் எப்படி கிடைக்கும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவரெல்லாம் நினச்சி கூட அந்த கற்பனையில் எட்ட முடியாது அவர் செய்கிறதெல்லாம். 3 நாள் சாப்பிடாம இருக்காங்களே, எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். மனிதர்களுடைய யோசனை 5 அப்பம் 2 மீன் தானே, இதெல்லாம் செய்ய முடியுமா? அவர் செய்வார், எதை வேணாலும் செய்வார். கல்லுகளை அப்பமாக்க முடியும்னு பிசாசுக்கு தெரியுது. ஆனால் நமக்கு அவர் எதையும் கொடுப்பாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியுது, பசியாக இருக்க கல் அப்பமாக்கி சாப்பிடலாமே. செய்ய முடியுமா? செய்ய முடியும் அவரால். அவர் நமக்காக எதையும் செய்வார். எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கார். இன்னும் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது செய்வோம். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே.
ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மற்றவள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தற்பரிசோதனை எப்பவுமே நமக்கு வேணும், ஒவ்வொரு நாளும் வேணும். ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை இருந்தால் தான் அடுத்த நாள் அதை செய்ய மாட்டோம். நாம் என்ன பண்ண, மற்றவங்களை சோதித்து பார்த்துட்டு இருப்போம். அதை செய்யவே வேண்டாம், நம்மை சோதித்து பார்ப்போம். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக நல்லவர்களாக இருப்போம் என்று தெரிஞ்சால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது தெரியுமா? அதுதான் நீதிமான் என்கிற ஸ்லாக்கியம். அதை கொடுத்திருக்கார். பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளோத்தையும் கொடுத்து அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து பூமியில் வச்சிருக்காரு. எவ்வளவு உண்மையாக இருக்கணும் அவருக்கு முன்பதாக. பவுல் சொல்ல, கர்த்தரோ நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்கு அழைத்தாரோ அதன்படி அவர் செய்வார். நாம் உண்மையுள்ளவராய் இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாம் மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் மற்றவர்கள் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒவ்வொரு இடத்தில் அன்பு கூறுங்கள். நீங்கள் ஒவ்வொரு இடத்தில் அன்பு கூறுகளாக இருப்பீர்கள் என்றால் அதனால் நீங்கள் என் சீஷர்களாக இருப்பீர்கள். ஆழமான ஒரு வார்த்தை அது. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்த உணர்வுக்கு கீழ்ப்படியுங்க. நன்றி ஆண்டவர். தேங்க்யூ. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பிதாவே, நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை நினைக்கும் பொழுது உண்மையாகவே எங்கள் உள்ளம் நன்றியால் நிறைகிறது. இப்படி வார்த்தைகளுக்காக நன்றி, இப்படி போதனைகளுக்காக நன்றி. எங்களை மாற்றிக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியின் உதவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு முன்பதாக உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையாருக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. எல்லா சூழ்நிலை மாறட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், எல்லாவற்றிலும் உம்மை வெளிப்படுத்தட்டும். ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீர் எங்களை அழைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. குடும்பமாக தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் விளங்க உதவி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவர். அற்புதமாய் செய்கிறவர், அதிசயமாய் செய்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ்.